Hi friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. இன்னைக்கான டாபிக்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி சேவிங்ஸ் பத்தி தான். நம்ம சேனல்ல மணி சேவிங்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன். எந்த மாதிரி மெத்தட்ல எல்லாம் மணி சேவிங்ஸ் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது மூலமா மணி வேஸ்ட் ஆகுறத நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற இந்த டாபிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் சேவிங்ஸ் பத்தி தான் இருக்க போகுது. நான் எந்த மெத்தட்ல எல்லாம் மணி சேவிங்ஸ் பண்றேன், அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்றேன், அது எனக்கு எந்த விதத்துல எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பத்தி தான் கொஞ்சம் டீடைல்டா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க மணி சேவிங்ஸ் பண்றதுக்கு எந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்கு, எந்த மாதிரி நம்ம மணி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எந்த மெத்தட்ல எல்லாம் மணி சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதுவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மணி சேவிங்ஸ் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சேவிங்ஸையும் யாராவது ஒருத்தர் எக்ஸ்பென்சஸையும் பிரிச்சுக்கிட்டு பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என் வீட்டோட மேஜர் எக்ஸ்பென்சஸ், வீட்டோட ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்பென்சஸையுமே என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துப்பாங்க. சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்த்துப்பேன். அது தவிர்த்து சின்ன சின்ன நம்மளோட டே டு டே எக்ஸ்பென்சஸ், குட்டி குட்டி எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, அதை மட்டும் நான் எடுத்துப்பேன். அந்த வீட்டோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என் ஹஸ்பண்டும், சேவிங்ஸ் சைடு வந்து நானும் பார்த்துக்கிற மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். இப்படி பண்ணும் பொழுது சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியே திங்க் பண்ண மாட்டோம். இன்னொன்று, எவ்வளோ வந்துச்சு அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ரெண்டு சைடுமே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோட சேவிங்ஸ் பற்றி பார்க்கலாம். மெத்தடில் எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஸோ இது வந்து நான் எஸ்பிஐ பேங்க்ல சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எஸ்பிஐ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல இருந்து எஸ்ஐபிக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த எஸ்ஐபி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு 14% ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால அதில் ஒரு ரெண்டு மெத்தடில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம், இன்னொன்று வந்து லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் பண்ணுறது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கிற மாதிரி, லாங் டேர்ம் வந்து ஒரு 5 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1 இயர் கழிச்சு ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்து வரும். அது வந்து பெரிய அமௌண்ட்டாகவும் வந்து நிற்கும். ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், கார் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்தில் நம்மளுக்கு ரெகுலராக வரக்கூடிய எக்ஸ்பென்சஸோடு சேர்த்து அந்த ட்ரிப்க்குரிய அமௌண்ட்டுன்னு தனியாக ஒன்று எடுத்து வைக்கணும். அப்போது அந்த மந்தோட அந்த கமிட்மெண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இயர்லி ஒன்ஸ் நமக்கு வரக்கூடிய பெரிய எக்ஸ்பென்சஸ்க்காக இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து அந்த வருஷத்தில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சடனாக ஒரு பெரிய அமௌண்ட்டை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது ஒரு ஹோல்சம் அமௌண்ட்டாக ஒரு சைடு சேர்ந்துருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ரெகுலராக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மாதமும் செலவு பண்ணிக்கிட்டே வருவோம். சடனாக இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மந்த் வந்தோடனே நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த மாதம் நம்ம எல்லா செலவும் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது கூடவே இந்த ப்ரீமியமும் சேர்த்து பே பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம், அதாவது நமக்கு அவசியமாக தேவைப்பட விஷயங்களை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி அமௌண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வர்ற அந்த பணத்தை வச்சு அந்த இயர்லி ஒன்ஸ் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸை எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக மீட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஒன்று சேவ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து அந்த 5 இயர்ஸ் பிளான் சொன்னேன் இல்லையா, அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே வந்து சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வாங்கணும் அப்படின்னுலாம் ஒரு ஆசை இருக்கும்.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னோட விருப்பத்தில் இல்லை. என்னோட விருப்பம் என்ன அப்படின்றத இன்னொரு டைம் நான் ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்காக வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 2 வீலர் வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. நமக்கு இதுக்கான அமௌண்ட்டெல்லாம் வந்து உடனே நம்ம கையிலிருந்து கொடுக்கறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் முன்னாடி இருந்தே சேவிங்ஸ் அப்படின்ற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொருட்களை வாங்கும் பொழுது கையில் அந்த ஃபினான்ஷியலி நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு வீடு வாங்குகிற டைமோ இல்லை ஒரு கார் வாங்குகிற டைம்லேயோ டக்குன்னு அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து நான் மந்த்லி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் சேவ் பண்ணிட்டு வரேன். பட் அந்த 5 இயர்ஸ் முடியும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு பணமாகவே நம்ம கையில் வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான பொருட்கள் வீட்டுக்கு வாங்க போகிறோம், இல்லை நமக்கே கூட வாங்கிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது, அந்த பொருள் வந்து நம்ம லைஃப்பில் வாங்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பணமாக சேவ் பண்ணி வச்சு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்த பிறகு எடுத்து வாங்குறப்போ அந்த பொருள் வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த நேரத்தில் வெளியிலேருந்து கடன் வாங்குறதோ இல்லை ஒரு லோன் போட்டு வாங்குறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம கையில் இருக்க பணத்தை வச்சே நம்ம வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து நான் லாங் டேர்மாக சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களோட பேங்க்கில் இந்த மாதிரி எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி கேளுங்க. இன்னுமே நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. நான் இப்போ ஸ்டார்டிங் அப்படின்றதுனால இதில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் மந்த்லி ஒன்ஸ் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். இது ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். இதை நான் ஸ்டார்டிங்கில் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு விஷயம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணும் பொழுது பெருசாக அதை பற்றி நிறைய தெரியல. என்ன மாதிரியான ஸ்கீம் எல்லாம் இருக்குது, இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காமல் ஃபஸ்ட் இப்போ நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணதான். அது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணது. நானும் என் ஹஸ்பண்டும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டுக்கிட்டே வந்தேன் என்னோட இன்கம்ல இருந்து. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து 4% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. பட் இப்போலாம் வந்து நிறைய ஸ்கீம் வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. நான் வந்து இனிமே வந்து இப்போ இருக்க அந்த மெத்தட் வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி வேறு ஸ்கீமுக்கு மாற்றலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நான் வந்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இல்லையா போஸ்ட் ஆஃபீஸில், இது வந்து எதுக்காக நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து எப்போவுமே எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் ஓப்பன் பண்ணேன். அதாவது நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப அர்ஜென்சி, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும்பொழுதோ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செலவு வரும், அதை நம்ம தவிர்க்கவே முடியாது, அது கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த டைமில் நம்ம கையில் அதுக்கான ஒரு பணம் கம்மியாக இருக்கும் பொழுதோ இல்லை இல்லாத போவோதான் இந்த அக்கௌண்ட்டை தொடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ஓப்பன் பண்ணது தான் அந்த அக்கௌண்ட்டு. இது வரைக்கும் அதில் பெருசாக எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. ஒரே ஒரு டைம் வந்து அதை மாற்றும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்தேன். அதுவுமே வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக மட்டும்தான் எடுத்தேன். அதை தவிர்த்து அந்த அக்கௌண்ட்டை நான் வந்து அக்சஸ் பண்ணுறதே கிடையாது. பணம் போடுறதோட சரி, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கூட கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது ஸ்வைப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஏடிஎம் கார்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும்ல. நார்மலாகவே நம்ம பர்ஸில் ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுருக்கோம், 2 ஏடிஎம் கார்டு இருக்குன்னா ஒன்றில் காலியானதுமே அடுத்த கார்டை எடுத்து தான் நம்ம ஸ்வைப் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போது நம்ம ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை போட்டு வைக்கணும், அதை எடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டும் வாங்கி என்னோடய பர்ஸில் வச்சேன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஸ்வைப் பண்ணுவோம். அதுவே வந்து திரும்ப பழக்கமாகும். அந்த பணத்தை திருப்பி நம்ம போட முடியுமான்றதும் தெரியாது உடனே. இது வந்து அந்த சேவ் ஆகிட்டு இருக்க பணத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்படின்றதுனால அதை வந்து எப்பவும் எடுக்கக்கூடாது. ரொம்ப அர்ஜென்சி இருக்குது, கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்லி சேவிங்ஸ் மட்டும்தான் பண்ணுறேன்.
அதில் எவ்வளோ அமௌண்ட் சேருது அப்படின்றத மட்டும் பார்த்துப்பேனே தவிர மித்தபடி அதை நான் தொடர்றதே கிடையாது. இந்த மாதிரி சேவ் பண்ணி நம்ம வைக்கும்பொழுது அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது, நம்மளால அப்போ கையில் சமாளிக்கவே முடியல, திடீர்னு இந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும்னு நம்ம லைஃப்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பணம் உதவும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு மெத்தடில் என்னோட சேவிங்ஸை வந்து பண்ணிகிட்ருக்கேன். தேர்ட் மெத்தட், என்னோட சேவிங் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுலனா எனக்கு பெருசாக கோல்டில் ஜுவல்லரி வாங்கி போட்டுக்கிறது அதிலெல்லாம் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது. வீட்டில் கூட சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, தங்கத்தை வந்து சேரணும்னு நினைக்கணும், வேணான்னு சொல்லாத எப்பவுமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னமோ தெரியல, எனக்கு பெருசாக வந்து கோல்டு ஜுவல்லரி எல்லாம் போட்டுக்கணும் அதில் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பெல்லாம் கிடையாது. அதை ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும்தான் பார்ப்பேன். அதுவும் வேறு எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு தேடுறப்போ அந்த கோல்டு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியும். அதனால வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து இந்த இயரில் ஜான்வரி மந்த் ஸ்டார்ட் பண்ணுது. தங்கமயிலோட டிஜி கோல்டு ஆப், டிஜிட்டல் முறையில் நம்ம வந்து நம்மளோட கோல்டை வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சூப்பர் மெத்தடாக தெரிஞ்சு. எதனால அப்படின்னா, இப்போது நம்ம பெரிய பெரிய அந்த ஷோரூமில் அங்கேயே வந்து சிப் போட்டு அதிலே நம்ம அந்த பணம்லாம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேர்ந்த பணத்தில் வந்து நம்ம ஏதாவது ஜுவல்லரி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து ஒரு 500 இருக்கும், 1000 ருபீஸ் ஸ்கீம் இருக்கும், 2000 ருபீஸ் ஸ்கீம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த மந்த் பே பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து ஏதோ ஒரு ரீசனால பே பண்ண முடியாமல் போயிடும். அது அப்படியே கட்டாகி வந்து நமக்கு வந்து திருப்பி கண்டினியூ பண்ண முடியாமலே கூட போயிடலாம். இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்வத்தில் ஒரு அமௌண்ட்டுக்கு ஸ்கீம் எடுத்துருவாங்க. இப்போ 2000 ருபீஸ்க்கு மந்த்லி ஒன்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துருவாங்க. பட் அதையே கண்டினியூஸாக நம்மளால் பண்ண முடியாமல் போகும். வேறு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு நம்மளால் அதை பே பண்ண முடியாமல் போயிடும் அந்த மந்தில். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த டிஜி கோல்டு ஆப்பில் வந்து நான் பே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பே பண்ணிக்கலாம். மினிமம் 100 ருபீஸ்லேருந்து இதில் பே பண்ணிக்கலாம். 330 டேஸ் வரைக்கும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 330 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு கோல்டாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள் ஊரில் எந்த இடத்துல அந்த தங்கமயில் ஜுவல்லரி இருக்கோ அந்த ஷோரூம்லேயே போய் நீங்கள் அந்த ஆப்பில் சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை காட்டி அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தோணுச்சு. அதனால வந்து ஜான்வரி மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நவம்பரில் முடியுது. ஆக்சுவலி நான் ஃபோனில் தான் வச்சுருக்கேன். இப்போது அதில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்றதுனால என்னால் காட்ட முடியல. இந்த வீடியோ எண்ட் ஆகும் பொழுது நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒவ்வொரு வாரமும் 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் வந்து அமௌண்ட் சேவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். நான் நினச்சதை விட பெட்டராகவே இது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸில் அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது, வீக்லி ஒன்ஸ் இன்கம் வருது அப்படின்னா அவங்கெல்லாம் கூட இதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம சேர்க்கறது தான் பெருசாக ஒரு பொருள் வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நினச்சேன், நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் பணம் போடுவோம் அப்படின்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து இப்போ ஒரு அந்த அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் பொழுது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பரவாயில்லையே, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வரைக்குமே இந்தளவுக்கு சேவ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரேன். எனக்கு நவம்பர் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோக்கு வாங்கினேன், எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலன்னா கூட கண்டிப்பாக அந்த பொருள் வாங்கும்பொழுது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்கள் கையில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப சூப்பரான மெத்தடாக இருக்குது. வந்து இந்த தங்கமயில் ஆப் வந்து நான் ப்ரமோட் பண்ணுற மாதிரியெல்லாம் சொல்லலை. எனக்கு பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால இந்த மெத்தட்லேயும் நான் வந்து ஒரு சேவிங்ஸை வந்து பண்ணிகிட்டே இருக்கேன்.
அதில் வாங்கக்கூடிய அந்த கோல்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸாக தானே இருக்கும். எப்போ எதுக்காவது ஒரு தேவைக்காக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லாம் தான் நான் என்னோட சேவிங்ஸை வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நம்மளோட விளாக் ஸ்டைலில் இருக்கும்ல, நான் வேலை பார்த்துக்கிட்டே உங்களோட சில மோட்டிவேஷனல் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன்ல, அந்த மாதிரி மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் எனக்கு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் உங்களோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஷேர் பண்ணேன் அப்படின்னா இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.